சொல்லுங்களேன், அதையாச்சும் சொல்லுங்களேன். நம்ம ஆட்சியில் இதெல்லாம் வந்து அதை சரி பண்ணிவிடுவோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், மக்கள் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் வந்து வழிவகுத்து தருவோம், இந்த மாதிரியாச்சும் ஏதாவது சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் பேசவே மாட்டேன்னா அப்புறம் என்னது புரியுங்க? அப்புறம் நீங்கள் போயிடுங்க, எந்த நிறுவனம் இதை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோ அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. இந்தாங்கப்பா இவங்க தான்ப்பா சிஎம்ஸ், நான் சும்மா பேருக்கு தான் அப்படின்னாச்சும் டிக்ளேர் பண்ணுறேங்க. ஏன்னா உங்களை பழி சொல்கிறதே எங்களுக்கு வந்து எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. எதுவுமே தெரியாத பர்சன்ட்ட போய் என்னத்தை போட்டு சொல்கிறது? 2 பேருக்குமே தெரில. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் சொல்யூஷனை விடுங்க. இதை நான் அட்ரஸ் பண்ணேன், இந்த பிரச்சனை ஆமாங்க இப்படி நடந்திருக்கேங்க, இதுக்கப்புறம் நடக்காதுங்க, இதை பார்த்துக்குறோங்க, இது இந்த மாதிரிங்க அவங்கள நான் இது பண்ணுறேன், உங்கள் 2 பேர் வாயிலேருந்து வந்திருக்கா? அதுக்கு துப்பு கிடையாது. ஆனால் மற்ற எல்லா கட்சியோட தலைவரை பற்றியும் பேசுகிறது. ஓகே, அவங்கக்கிட்ட ஆட்சி வரும்போது அவங்க பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க? சொல்யூஷன் உங்களால் சத்தியமாக கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். எனக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். உங்களால் வாய்ப்பே கிடையாது. புரியுதா? ஸோ இந்த ஒரு 2.5 மாதம் வந்து உயிரை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கணும். அதை அப்படியே வந்து போகும்னு வச்சுக்கோங்க. பட் இது மாதிரி நடக்குதுன்னு கூட அதை மறைக்கிறாங்களாம். எப்படிங்க மறைக்க முடியும்? நீங்கள் என்ன ஒன்று சின்னதாக நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய எப்படி நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே எப்படி வந்து உலகம் இருண்டு போயிடும்? எல்லாமே என்ன சொல்கிறது, வெட்ட வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஏது பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இவங்களெல்லாம் விட இந்த 200 வாங்கிட்டு பண்ணுறானுங்க பாரு, இந்த இப்போ கீழே கூட உட்காந்துருப்பானுங்க, தெரில எனக்கு பங்கரில் கூட உட்காந்துருக்கலாம். ஸோ இவனுங்க பண்ணுறது எனக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரச்சனை கூட இல்லையாடா ஒரு தமிழ்நாட்டில் நடக்கலையாடா? அதை உன் தலைவன் பேசலைன்னு உனக்கு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா நீ? ஆமாங்க இந்த பிரச்சனை வந்து ஆமாம் இது நடக்குது, இது ஏன் நம்ம தலைவர் இதை பற்றி பேசவே மாட்டிருக்காரு? அப்போ உனக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னதான் கொடுத்துட்டாரு அவர் சொல்லு? இல்ல, இதுதான் சிரிப்பா இருக்கிறத விட ரொம்ப மன கஷ்டமா இருக்குது இவனுங்க பண்றத பார்த்தா. அதுதான் சொல்கிறேன். இப்போது இது நான் இதுவாக தான் கேட்குறேன், நான் ஒன்று இது பண்ணணும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை உன் கண்ணுக்கு வீடியோவாக வரலையா? உன் கண்ணுக்கு வந்து ஒரு நியூஸ் கார்டாக வரலையா? நீ கேள்விப்படலையா? அக்கம் பக்கம் கேள்விப்படலையா? சரி பட்டிருப்பல்ல, நீ என்ன சொல்லுவ? இதெல்லாம் வந்து நடக்கிறது தான்ப்பா அப்படின்னு. அதை பற்றி அவர் பேசினாரா? உன் தலைவன் ஏன் பேசலை? நீ தலைவனாக எதுக்கு எடுத்துருக்கிற? ஒரு 2 விஷயந்தான். ஒன்று, நான் வேலை பார்க்கணும், எனக்கு காசு வரணும், மாதம் மாதம் எனக்கு காசு வந்துக்கிட்டு இருப்பா, நான் இந்த கட்சியா அப்படின்னா ஓகே விட்டுரு, உனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகே, ஒரு நிமிஷம். இது ரொம்ப நாளா நாங்க சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை சிஎம் வந்து தடுக்க முடியாது, சிஎம்மால தடுக்க முடியாது. ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்போ அது ஏதாச்சும் ஒரு நம்ம வந்துட்டு ஒரு இப்போ சுத்தில ஆணி வச்சு சுத்தில வந்து ஆணி அடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை கையில் மேல அடிச்சுக்கிட்டோம்னா அடுத்த தடவை நம்ம அதை கேர்ஃபுல்லா கை மேல அடிக்காத அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்து அந்த வேலையை செய்வோம் இல்லைங்களா? அந்த நான் என்ன மாதிரிதான். கேட்குறேன், நான் ஒரு ஓட்டு போடுறேன், சரியா? திமுக வரணும், இவங்க வரணும், நான் ஒரு ஓட்டு போடுறேன். அந்த ஓட்டு நான் எதுக்கு போடுறேன்? இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அது எப்படிங்க சிஎம் இந்த கொத்தடிமைங்களுக்கு தான் சொல்கிறேன், அது எப்படிங்க சிஎம் பொறுப்பேற்றுக்க முடியும்? அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, நான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் சொல்லணும். நேற்று கூட ஒருத்தன் கேவலமாக போட்டிருக்கான், எது அந்த கேன்டீனை குறை சொல்லணுங்க. பள்ளி சாப்பிட்டு பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு பண்ணது கேன்டீனை குறை சொல்லணும். ஆனால் யார் சொல்லணும்னா சிஎம் சொல்லணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா நான் கேன்டீன் ஓனருக்கு போய்ட்டு நான் வந்து ஓட்டு போடல, நான் பர்டிகுலர் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நான் போய் ஓட்டு போடல, நான் போட்டது சிஎம்க்கு, திமுக கட்சிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். அப்போது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்றது தானே நாங்கள் வந்து போடுறோம். நீ அதுக்கு தானே போட்டிருப்ப. இல்லைங்க அதுக்கு அவர் எப்படிங்க காரணம்? ஏங்க இதுக்கு எப்படிங்க இவர் காரணமாக்க முடியும்? அதெல்லாம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் நடக்குது, அதெல்லாம் பார்ப்போங்க, பண்ணுவாங்க. ஊரை சுடுகாடாக்கிடுங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் புதைச்சி, அதான் புதைச்சிட்டோமேங்கன்னு சொல்லுவீங்களா? ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கணும், அதை சரி பண்ணணும். ஒரு தடவை நடந்துச்சா இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்னு ஆகணும். ஜாதி வரிசையில் எவ்வளோ கொலைகள் நடக்குது, ஒரு கொலை நடந்துச்சு, அதோட நீங்கள் நிறுத்துனீங்களா? என்ன பண்ணீங்க? திருப்பி இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது.
பெண்களை வந்து வந்து சின்ன குழந்தைன்னு பார்க்குறதில்ல, வயசான அவங்களும் பார்க்குறதில்ல. 60 வயசு 70 வயசுனாலும் சரி. இன்னும் அந்த அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு எதனா ஒரு அடக்குமுறைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணீங்க? பண்ணுறவங்களாம் பிடிச்சி போகிறோன்றீங்க. சரி, ஏன் பண்ணுறான்? எதனால் அதிகமாக அதையாச்சும் யோசிச்சிங்களா? அவன் சுயநலோட பண்ணுறான். அப்போ என்ன போதை? போதைன்னா என்னதான்? அப்போ கஞ்சா இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்க போய் தானே அதை உபயோகிச்சுட்டு, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், இதை நான் இதை நான் தொட்டுட்டாலே எனக்கு ஒரு பிரச்சனை வரும், என்னால் வந்து அந்த என்ன சொல்கிறது, எனக்கு தண்டனைக்குரியவனா நான் ஆயிடுவேன் அப்படின்றதே அவனுக்கு தோணாமல் போகுதுன்னா போதையால தான். அப்போ அந்த போதையை வந்து நீ எப்படி வந்து, அப்போ இங்கே இருக்குல்ல அவ்வளோ போதை வஸ்துக்கள் இங்கே வந்து நடமாடம் இருக்குது, அதனால தான் நீ உபயோகிச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் அங்கே தானே ஸ்டாப் பண்ணணும். லீக்கேஜ் அங்கே தானே ஆகுது. நீங்கள் அங்கே அரெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் கம்மியாகும். இதுவே உங்களுக்கு தெரிலனா நம்ம என்ன பண்ணுறது? பண்ணுறாங்க, தப்பு பண்ணாங்க, இவர் தான் கண்டுபிடிச்சிட்டோம், எடுத்து உள்ளே போட்டோம், அடுத்து நடக்குது, என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? பீகார் நீங்கள் பீகார்லேருந்து வந்த இவங்க யூபின்னீங்க, அங்கேருந்து வந்தவங்க யாருக்குமே இங்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ அவன் சொல்கிறான் தமிழ்நாடு பக்கம் போயிடக்கூடாதுன்றான். எவ்வளோ கேவலம் தெரியுமா இது? ஏன்னா வந்தார வாழ வைக்கும் தமிழகம்னா இப்போ வந்து வந்தார கொல்லும் தமிழகம் மாதிரி ஆகிப்போச்சு உங்கள் ஆட்சியில். சும்மா சொல்ல ரெக்கார்ட் இருக்குது, 2021 இப்போ வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ நார்த் இந்தியன்ஸுக்கு வந்து வெளியே இருக்கிறவங்க சொல்ல, இங்கே இருக்கிற பிரச்சனை ஒன்று, அவங்க பஞ்சம் பிழைக்க வரான், ஆனால் அவனுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. குழந்தைன்னு பார்க்குறது இல்லை, என்ன சொல்கிறது, குடும்பத்தோட தூக்கி கொன்று போட்டுறான். ஓகேவா? ட்ரெயினில் பயணிக்க முடியல. எல்லாத்தின் அடிப்படையிலையும் போதை தான் இருக்குது. நீங்கள் எல்லா க்ரைமையும் நீங்கள் டாட்டா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதை தான் இருக்குது. அந்த ஜாதி வரிசையில் 50% இருக்குது. அவன் வெறி கொண்டு இருக்கிறான். மற்ற எல்லாமே பெண்கள் மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும். நைட்டு ஏன் அந்த பெண்கள் அங்கே போனாங்கன்னு ஒருத்தன் கேட்குறானுங்க. காசை வாங்கிட்டு, டேய் ஒன்று நீ முட்டு கொடு, நல்லது நடந்தால் முட்டு கொடு, அடுத்த கட்சி அவதூறு பேசிட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா அவதூறு தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லா கட்சியும் நீ அவதூறு தான் பண்ணிக்கிட்டு இருக்க, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ அரசியல் பண்ணணும். 75 வருஷமாக இருக்க, டப்புன்னெலாம் நீ தூக்கி குத்துற மாட்டேன்னு தொண்ட ஆட்சியை. அந்த அளவுக்கு நாலேஜ் எங்களுக்கு இருக்குது. நீ போட்டு ஒரு வழி தான் பண்ணுவீங்க. பட் அதை ஃபேஸ் பண்ண நாங்கள் தயாராகிட்டோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அட்லீஸ்ட்டு வந்து வாயும் பொத்தின்னு உட்காந்துரு. ஏன் அப்படின்னா கோபம் வருது. நீ அதுக்கு முட்டு கொடுக்குறன்ற பேரில் அந்த பொண்ணையும் அத்தனை மணிக்கு அங்கே போச்சு, அந்த பொண்ணையும் அந்த பையன் கூட அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையா? தப்பு நடந்துச்சுன்னா தப்பை பேசு. அதை விட்டுட்டு வந்து சும்மா விக்டீமை வந்து குறை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன்னா மக்கள் உங்கள் மூஞ்சிலும் காரி துப்பிடுவாங்க. இந்த அரசாங்கத்துக்கு மேலே இந்த கட்சி மேலே துப்புறோம், உன் மூஞ்சிலையும் துப்பிடுவாங்க. 200 300 நீ வந்து இந்த பொழைக்கிறதுக்கு நீ உழைச்சி நீ சம்பாதிச்சிரு, கண்டிப்பாக சூடு சோறுனையாச்சும் உனக்கு வரும். அதை விட்டுட்டு இந்த ஒரு 200 300 என்னன்னாலும் பேசலாம்னு நினச்சிட்டு பேசின்னு இருக்காத. நாளைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுரா, நாளைக்கு உன்னுடைய கடவுள் புனித்து நடக்கூடாது சொல்கிறேன். நம்ம ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் இதே தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? அப்போ கூட ஆட்சியை சொல்ல மாட்டீங்க. அதை விட்டுட்டாங்க. சும்மா வந்து போய்ட்டு நாம் தமிழர் கட்சியை போட்டு நோண்டுறது, டிவிகேவை போட்டு நோண்டுறது. நோண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, உன் தலைவனை பார்த்து ஒரு வார்த்தை கேள, ஐயா இவ்வளோ நடக்குதுயா, எல்லாம் உண்மையா, நியூஸில் ரெஜிஸ்டர் ஆகுதுயா, என்னதாயா பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி கேளு, தூக்கி வெளியே போட்டுருவாங்க. உன்னை வச்சிருக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணி கேள்விலாம் கேட்கல, கொத்தடிமைக்காய உனக்கு மீனிங் தெரியுமா? என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும், அவ்வளோதான். நீ கேள்விலாம் கேட்கக்கூடாது, தூக்கி அடிச்சிருவாங்க. ராகுல் ப்ரோ, அப்படியே அதையும் மீறி கேள்வி கேட்கணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ண முடியுமா? நான் நார்மலாக ஒரு ட்விட்டில் தான் சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. அதுவும் பண்ண முடியாது. பண்ண முடியும். அவரு நேரம் வந்து கண்டிப்பாக அடுத்த ஷூட் எப்போவோ கூப்பிடுவாங்க, வருவார். இதோட வந்து அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார், அடுத்த ஷூட்டு கூப்பிடுவாங்க, வருவார், போய் நின்று பார்த்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேர் இருக்கீங்கல்ல, 2 பேருடைய பங்கு என்ன? இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதை எப்படி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்கள், அதையாச்சும் சொல்லுங்கள். ஏங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கன்னாச்சும் சொல்லிவிடுங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க.
நாங்கள் எப்படிங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்க முடியும்? அப்படியாச்சும் ஒரு பேட்டியை கொடுங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் நடக்குது, அவங்கவுங்க பார்த்துப்பாங்கங்க. நீங்கள் விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே கேஸ், நீங்கள் பேசுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தயவு செஞ்சு நீங்க ஒரு டம்மி பாவான்னு ஒத்துக்கோங்க, பிரச்சனையே இல்ல. மக்கள் மத்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. சிஸ்டர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, பாருங்க என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, நீங்க தான் ஒரு சைனிங் அத்தாரிட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க உங்க அண்டர்ல வேலை செய்யற ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்றாரு. அந்த தப்புக்கு வந்து என்ன பண்றீங்க, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 20-25 நாள் கழிச்சு அதே ஆபீசரை வேற ஒரு இடத்துல வந்து போஸ்டிங் பண்றதுக்கு உங்ககிட்ட கையெழுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க, கையெழுத்து போட. அப்ப அது நீங்க பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். இவன் தான் 25 நாள் முன்னால பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவனை டிஸ்மிஸ் பண்ண சொன்னீங்க, சஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்க. இப்ப இவனுக்கே வேற இடத்துல போஸ்டிங் கேக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும் இல்லையா? இததான் அவர் பண்ண மாட்டேன்றாரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதுதான். அவருக்கு நம்ம ஒரு பொதுவெளியில இப்படி பேசுறது ரொம்ப தவறான விஷயம். இருந்தாலும் இதை வெளியே சொல்லிதான் ஆகணும்ன்ற சுச்சுவேஷன்ல இருக்கும். அவருக்கு இங்க அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு. அது ஏஜ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கலாம். அவர் நான் இன்னோசென்ட்னு சொல்ல வரல, பட் ஆனா அவருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் தான். சோ அவருக்கு இல்லைன்னா துணை முதல்வர்னு எதுக்கு இருக்காங்க? அதுக்காக தானே வந்துட்டு அவர் ஒரு அமைச்சரா இருந்தவரை வந்துட்டு, விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர், இளைஞர் அணியில இருந்தவரை கூட்டு வந்து நீங்க துணை முதல்வர்னு கொடுக்கும்பொழுது, சோ அவரால பார்க்க முடியாத விஷயங்களை வந்துட்டு தன் குடும்பத்தை சார்ந்தவங்க யாரா இருந்தா நம்பிக்கையா இருப்பாங்க அப்படின்றதாலதான் வந்து அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து அவரை வந்து அடுத்த ஒரு இதுக்காக கொண்டு வந்தாங்க. சோ நீங்க அப்படி துணை முதல்வரா இருக்கும் பொழுது அவர் ஏதாவது வந்து பண்ண முடியாத விஷயங்களை நீங்க நேர்ல போய் வந்துட்டு நீங்க ஒரு என்ன சந்தோஷமா ஏதோ சொல்லணுமா? இல்லக்கா, நீங்க துணை முதல்வர் சொல்றீங்க இல்லைங்களா, ஆமா. என்னைக்காச்சும் ஒரே ஒரு தடவையாச்சும் துணை முதல்வர்ல காலை நிகழ்ச்சியில பாத்திருக்கீங்களா? ஒரே இல்ல ஒரு ஏதோ தடவை வாக்கிங் போவாரு, அவ்வளவுதான் எப்பயாச்சும். இல்ல, ஒரே ஒரு தடவை அப்பாக்கு விஷ் சொல்றதுக்காக 8 மணிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னால எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அவர் வந்து காலையில ப்ரோக்ராம் அவருக்கு வைக்கவே மாட்டாங்க. அவரோட ஷெட்யூல் எல்லாம் ஈவினிங் 5 மணி மேலதான். இப்ப இப்படி இருக்கிறவர்கிட்ட எப்படி நம்பி பொறுப்பை கொடுக்கறது? இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேவை கிடையாது. அந்த பிரச்சனையை வந்து ஹைட் பண்ணிட்டு அதை எப்படி வந்து பாசிட்டிவா மாத்தி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமோ. இன்னைக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட நான் கேட்குறேன், அவங்க சொல்றாங்க எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தானங்க இங்க நடக்குது அப்படின்னு. 42 பேர் 40 பிளஸ் பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறாங்க. ஒரு ஊப்பியோட வாயிலேருந்து வர்ற வார்த்தை புரியுதா? அவங்க சிம்பிளிஃபை பண்றாங்க. இது வேற ஆட்சியிலன்னு சொல்லாச்சுன்னா இவங்க அதை வேற லெவல்ல நியூஸ் ஆக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்றானுங்கல்ல இந்த நியூஸ் சேனல், இவங்களை வச்சுதான் இவங்களோட ஆட்சி. நீங்க சொன்னீங்கல்ல அந்த விளம்பர மாடல் திமுக, அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். விளம்பரம் மட்டும் இல்லைன்னா திமுக சீரோங்க. திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அது பக்கத்துல நம்ம சொல்லுவோம்ல, ஒரு பிரச்சனையை சின்னதாக்குறோம்னு சொல்லலாம்னா அது பக்கத்துல பெரிய ஒரு பிரச்சனையை எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவுதான் இஷ்யூ கிரியேட் பண்ணாலும் அது கிட்ட வந்து அந்த மீடியான்னு உள்ள ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கொண்டு வச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சின்னதாக்குறாங்க. என்ன நம்ம மீடியால கன்வே பண்ணணுமோ, ஒரு நேஷனல் மீடியா வந்து இங்க உள்ள ஒரு இஷ்யூ பேசின பிறகுதான் தமிழ் மீடியா வந்து பேசுறீங்கன்னு சொல்லலாம். நீ தமிழ்நாட்டு மக்களுக்கான மீடியாவடா நீ எல்லாம்? இந்த தைரியம் இல்லாத தொடநடிங்க மீடியா எல்லாம் வச்சுட்டு நீ இது பண்றதுக்கு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போயிடலாம். இல்ல இதுல வந்துட்டு மீடியா கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பொய்யா பரப்புரை செய்யறவங்க மேலலாம் வந்துட்டு எதுவும் எடுக்க மாட்டாங்க. பட் மத்தபடி வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வந்துட்டுனா உடனே வந்துருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 வருஷத்துல இவங்க வந்து வெளியில வந்ததே இப்பந்தான். இவங்களா இருக்கட்டும், இன்னொரு குரூப் இருக்கு, அதெல்லாம் இந்த 4.5 வருஷத்துல எங்க போச்சுன்னே தெரியல. அவங்களும் இப்பதான் வந்தாங்க. அதாவது ஆஃப்லைன்லயே வச்சிருக்காங்க.
எதுக்கு வச்சிருக்காங்க, எதுக்கு இருக்காங்க, அவங்க ஆரம்பிச்ச நோக்கம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா நாங்களும் இருக்கோம். அது வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில தன்னை சம்பந்தப்படுத்திக்கிட்டு நானும் இருக்கோன்னு சொல்லிட்டு இந்த நல்ல பாம்பை தலையை தூக்கி காட்டல, லிட்டரலி அதே மாதிரி காட்டிட்டு காட்டிட்டு மறுபடியும் புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இல்ல இந்த பிரச்சனையில குழந்தைங்களோட சாப்பாட்டு பிரச்சனையில எல்லாரும் சிஎம்ஏ கேள்வி கேக்குறீங்களா? அந்த துறையோட மந்திரி ஒருத்தர் இருக்காரு, நடிப்பு அரக்கன். அவர் ஏன் யாரும் கேள்வி கேட்கவே மாட்டேன்றீங்க? எங்க அவர் சுடுசோறு சாப்பிடுறதுக்கு அன்னைக்கு போயிட்டாருங்க, அதனால வந்துட்டு அவருக்கு அதை பத்தி தெரியலைங்க. இன்னும் புரியல, என்ன சாப்பிடறதுக்கு போயிட்டாரு? அதாவது ஃப்ரெஷ்ஷா வந்து அவர் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ சம்திங்கோ ஃப்ரெஷ்ஷா அவர் சாப்பிட போயிட்டாரு. அதனால அவர் அந்த சாப்பாட்டுல கவனம் செலுத்தினதுனால இந்த குழந்தைங்க சாப்பிட்டு பத்தி அவருக்கு தெரியலையா. அதுக்கப்புறம் அக்கா அவர் டிடி அவர்கள் சுயநலமானது. டிடி அவர்கள் வந்து இந்த இந்த சாம்பாருக்கு வந்து, வாவ் சார் இதையா போடுறீங்க ஸ்கூல்ல, ஐயோ எம்மா எப்பா எப்படி இருக்கு தெரியுமா, இது சூப்பரா இருக்கே அக்கா, இந்த கை இந்த கைக்கு வளையல் தான் போடணும், சிஎம் சார் கிஸ் கொடுங்க, அங்கத்துல இருந்து ஃபிளைங் கிஸ் கொடுங்க, உங்களுக்கு ஃபிளைங் கிஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த அக்கா கொஞ்சம் இந்த சோறை கொஞ்சம் பார்சல் அனுப்புங்க. இல்ல இந்த அவங்க கொஞ்சம் ஒன்லி சோறை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண டொமேட்டோ. சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் தேவைப்படுது, அவங்க ஆர்டர் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகள் தானே நீ எச்சு என்ன வாங்கி. வேலைக்கு வந்திருக்க? இல்ல நீ ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன வேலை வந்திருக்க? ஹோஸ்ட் பண்ற வேலை. ஹோஸ்ட் பண்ற வேலையை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு இந்த செல் படிக்கிற வேலை, சரி போ ஒழிஞ்சு போ. என்னையாச்சு, என்னையா ஹோஸ்ட் திட் நம்பர் இருக்குது, என்னாச்சு ஹோஸ்ட்டுக்கு? இல்ல ஹோஸ்டல்ல இது வேற ஹோஸ்ட். அந்த கோபஸ்டர் பிரியாணி கடை ஒழிஞ்சு திட்டுறாங்க, போன்னு அந்த சொன்னாருன்னு ஓகே நினைக்கிறேன். திட்டுறீங்க. அந்த டிடிய சொல்லணும்னு சொல்லிட்டு எம்பிய திட்டாப்ல. சாரி இல்ல ஹோஸ்ட். இல்ல, ஓஸ்ட் தூங்கிட்டு இருக்காதியா, ஓஸ்ட் ஏன் திட்ட போறாங்க? நீ வேற, நீ ஒழிஞ்சு போன்னு ஹோஸ்ட கோத்து சொன்னாரு. விடாத ட்ரிபிள்னு. உனக்கு என்ன வன்மம் ஹோஸ்ட் மேல? மிஸ்டர் ட்ரிபிள், சும்மாரியா வேற அந்த டிடிய வந்து நேத்தைக்குள்ள அந்த ஃபுட் சாம்பிள் ஏதாவது எடுத்து வச்சிருந்தானுங்கன்னா டிடி வாயில கொண்டு திணிக்கணும். சாப்பிட்டு பாருங்கக்கா, டேஸ்ட் எப்படி இருக்கு, நீங்க அப்படியே வந்து இப்பதான் ஒரு பிள்ளையாக உணர்கிறேன் அப்படின்னு எல்லாம் அன்னைக்கு சொன்னீங்கல்ல, அப்படியே போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்து பாருங்களேன். பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்து பாருங்களேன். நான் வயசு இல்ல நோய் மாதிரி உள்ள தெருநாய் எல்லாம் ஜாலியா வந்து இருப்பையா, ஜாலியா 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 இருக்காங்க, இருக்கிறாங்க. டேய் ஜாலியா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜாலியா இருக்கிறாங்களாம். அதான் இவனோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஜாலியா இருக்கிறாங்களாம் பிள்ளைங்க. எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறானுங்கன்னு பாத்துக்கோங்க மக்களை. கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு, கொஞ்சமாச்சும் தலையில இருந்துச்சுன்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகளோட விஷயத்துல நீ எதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிற? ஒன்னில் பேசாம இரு. இல்ல அது என்ன ஒரு மாதிரி ட்ரிபிள் ஒரு நக்கல் பேச்சு உன் வீட்டுல? இல்ல உன்னோட சித்தப்பா பெரியப்பா மக்களோ இல்லைன்னா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி நீ பெத்து போடுவிய, அது வந்து இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கும்போது நீ வந்து சொல்லுவியா? பதறாது? ஐயோ சின்ன குழந்தைங்க, அது அது என்ன ஸ்கூல்ல, அது என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கும் அந்த பிள்ளைங்க? நமக்கு அதுங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 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 இருமல் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. என்ன ஆச்சு போ, என்ன ஏதுன்னு. ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்குதுங்க. ஊசி இன்ஜெக்ஷன் கண்டாதாங்க அவங்களுக்கு பயம். மற்றபடி எல்லாம் ஜாலியா தான் இருக்கிறேன்னா என்ன மாதிரி உள்ள ஒரு மனநிலை, ஒரு மாதிரி இந்த ஒரு என்ன சொல்றது? எனக்கு அதான் நான் பாக்குறேன். இந்த டிஎம்கே இந்த இந்த ஸ்பேஸ்ல வந்து பேசுறவனுங்களாம் சரி, அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதுடா அவங்களுக்கு. இந்த அடிப்படை இல்ல அறிவு, மக்களுக்கு மேல ஒரு இது கரிசனை, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ என்ன ஒரு சொல்றது? ஒரு ஒரு இப்போ ஒரு அயோக்கிய பையன் ஒருத்தன் போட்டிருக்கிறான், உயர்தர சிகிச்சை கொடுத்திருக்காங்க. இப்படி நடந்த உடனே உயர்தர சிகிச்சை கொடுத்திருக்காங்களாம். உயர்தரம்னா என்ன, மேல் மாடியில வச்சு சிகிச்சை கொடுத்தீங்களா? நீ வேற. இல்ல இவனுங்க அப்படிதான் உயர்தரம் கொடுக்க முடியும். ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்னடா உயர்தர சிகிச்சை நீ கொடுத்துருவ? ஊசிய வந்து வலிக்காம போட்டிருக்காங்க ப்ரோ. ம். நான் வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் சொல்ல. இப்போ சொந்த கட்சி ஆபீஸ் இருக்கு, அந்த கட்சி ஆபீஸ் மேல போஸ்டர்ஸ் இருக்கு, அந்த போஸ்டருக்கு பக்கத்துல ஒண்ணுக்கு போறவனுங்களை நீ பாத்திருக்கியா? நான் பாத்துருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் அவங்களோட நம்ம தாவேக்காவுக்கு எதிராக போட்ட நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் மீட்டிங்லயே நான் அவங்களுக்கு சொல்றேன் இது அப்படிதான் நடந்தது, நடந்துச்சு. இது உண்மையில நடந்த சம்பவம், இது உண்மையில நடந்த சம்பவம். அறிவாலயம் ஆபீஸுக்கு பக்கத்துல ஸ்கீம் ரோடுன்னு ஒண்ணு இருக்குது. கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு எலெக்ஷன் நடத்துற ஒரு ஆபீஸ் இருக்கு.
ஓகேவா? அந்த அறிவாலயத்துக்கு ஸ்கீம் ரோட்ல இந்த அறிவாலயத்தோட வால் இருக்கும். ஃபுல்லா போஸ்டர்ஸ் ஒட்டி இருக்கும். அந்த போஸ்டர்ஸுக்கு நடுவுல ஒரு இடத்துல சின்னதா ஒரு கேப் தெரிஞ்சு அங்க போய் ஒண்ணு கடிச்சு வைப்பானுங்க. அட நீ அந்த பாவிங்களா சின்ன திமுக கேப்ல போய் பாத்துருக்க பத்தியா சாண்டி? நீ எதிரா பாரு. அதுல ஒரு ஆளு அப்படி நான் ஏண்டா போய் பாக்கலையா? நாட்டுல எவ்வளவு இருங்கயா பிரச்சனை இருங்கயா இருக்கு, இருங்கயா இருங்கயா அறிவாலத்து திருப்பி வாசல்ல ஒண்ணு கடிச்சுதாடா மேட்ரு. இருங்கயா ஒரு விஷயம் இருக்குயா, நான் சொல்றேன். நான் ஸ்கீம் ரோட்ல என் ஆபீஸ் இருக்கு. அந்த ஆபீஸ்ல இருந்து போகும்போது இவனுங்க இங்க அட கர்மமே அப்படின்னு பாத்துட்டு போறது, வேற என்ன பண்ண முடியும்? அட கர்மமேன்னு யோசிச்சுட்டு போவோம். அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, பாரதிராஜா ஆபீஸ்க்கு பக்கத்துல. இதுல என்ன விஷயம் இருக்குன்னு சொல்ல வந்த சொல்லு. சொந்த கட்சி மேலேயே ஒண்ணு கடிக்கிற இவனுங்க எங்க இருந்து உருப்பட போகுதுன்னு கேக்குறேன். இல்லடா ஒண்ணு இதெல்லாம் கொஞ்சம் அவுதுடுறா. ஒண்ணு கடிச்சாலே அவன் டிஎம்கே காரணம் தானா? நீ அப்பெல்லாம் நீ யோசிக்காத சரியா? எப்படி திமுக துண்டு போட்டு வர மாட்டான், கட்சி ஆபீஸ்க்கு வருவான். அவன் திமுக சில கிடையாது. இப்ப சொல்லுவாங்கல்ல, மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாச்சுன்னா தோணும் அப்படி. நாய்க்கு டயரை பார்த்தாச்சுன்னா தோன்ற மாதிரி அது மாதிரி இவங்களுக்கு ஆபீஸ பத்தில கால தூக்கணும்னு தோணுது. இல்ல எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வன்மத்தை கக்கிடுவான் சாண்டி, புரியுதா? அவன் வன்மத்துக்கு நீங்க இரையாயிடாதீங்க மக்களே. நீங்க கரெக்டா அரசியல் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப ரஜினி மாதிரி சிரிக்கிறான். டேய் நீ மியூட் போடுற. வெண்ணிலா நீ சிஸ்டர் சாண்டி ஆண்ட்ரைஸ் நீங்க பண்ணிருக்காங்க. எல்லாரையும் நான் இது பண்ணிடுவ. நீ மியூட். நான் சும்மா இருக்கேன். நான் இப்பதான் வாயே திறந்தேன். எனக்கும் கொலவெறி ஆக்காத. காலையிலேயே ஒரு அப்புறம் வேணும்னே ஸ்டேஷனுக்கு சும்மா இருக்காரு. வெண்ணிலாக்கா பேசுறீங்களா? இல்ல நான் துணை முதல்வருக்கு அதான் அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே போயிட்டு முதல்வர் பண்ணாத அட்லீஸ்ட் அந்த விஷயங்களை வந்து வந்து அவர் பண்றது இல்லை. ஆக்சுவலி இந்த கொத்தடிமைகள் எல்லாம் கேக்குறாங்கல்ல, ஒருத்தர் வந்துட்டு நீங்க வந்த உடனே வந்து முதலமைச்சர் ஆயிடணுமா, வந்துட்டு இப்பதானே வந்தீங்க அதுக்குள்ள நீங்க எப்படி முதலமைச்சர் ஆயிடணும்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கறாங்களே. நீங்க என்ன எங்களை கேக்குறீங்க, ஏன் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ற பதில் எங்களுக்கு. அவர் வந்து பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தாரு. அவர் பல கோடி சம்பளம் இருந்தது. இன்னும் 10 வருஷத்துக்கு கூட வந்து அவர் தொடர முடியும். பட் அதெல்லாம் அவர் வந்து விட்டுட்டு வந்துட்டு தனக்கு வந்து தொண்டர்கள் அவர் வந்து இருக்கிற பொழுது நிறைய அவர்களுக்கு ரசிகர்களா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு வெறும் ரசிகர்களா இருக்க கூடாது, அரசியல் தெரியணும், அரசியல் புரிதல் இருக்கணும், அவங்கள எல்லாருமே தொண்டர்களா மாத்தி, அதாவது தனக்கு இருக்கிற அந்த இதை வந்துட்டு வேற விதத்துல எதுவும் தவறா யூஸ் பண்ணாத அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்கள வந்து ஒரு அரசியலை வந்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட 3வது வருஷம் இந்த இதுல தொடங்கும் பொழுது இத்தனை வந்து மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், எல்லாருமே புதுசு. மாவட்ட செயலாளர் இத்தனை நாள் வந்துட்டு அவங்க ரசிகர்களா இருந்தவங்க அவங்களுக்கு தொண்டலா மாத்தி எல்லாத்தையும் புதுசா கொடிப்பாடுல இருந்து சிம்பிள் இருந்து ஒவ்வொன்னா வந்து அவரே வந்து எல்லாமே பண்ணது. இந்த வந்து 2 வருஷம், இந்த 3வது வருஷம் தொடக்கத்துல இருந்து அவரே வந்து எல்லா விஷயங்களும் பார்த்து அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு அவதூறுகள், எல்லா இடத்துலயும் தடங்கள், கரூர் போன்றது, சிபிஐ, இது மாதிரி நிறைய. அவர் படம் வரல, அவர் ஆசிரியர் நடிச்ச கடைசி படம் வரல, இவ்வளவு பிரச்சனைகளும் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து செல்வாக்கு வந்து அவங்கள வந்து பெண்களும் சரி இளைஞர்களும் சரி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அது அவருடைய தனி மனிதன், அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்றது, அது மட்டும் இல்லாமல் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான். இதனாலதான் நாங்க வந்துட்டு அவர் வந்து முதலமைச்சரா வரணும் தான் நாங்க விரும்புறோம். ஏன்னா எங்களுக்கு மாற்றம் வரணும்னா அங்க தலைமையில இருந்துதான் மாற்றம். அது ஒரு மாற்றம்ன்றது தலைவராலதான் கொண்டு வர முடியும், மத்தவங்க யாரும் கொண்டு வர முடியாது. சோ நீங்க வந்துட்டு துணை முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு நாளைக்கு முதலமைச்சரா ஆகணும்ன்றது வந்து உங்களுக்கு ஆசை இருக்கு. இல்லைன்னா சொன்னா அது நீங்க ஆசைப்படலனாலும் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தது உதயநிதி ஸ்டாலின், அடுத்தது இன்பநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே வந்துட்டு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது இப்போ சந்தோஷ் ப்ரோ சொல்றாரு நீங்க ஈவினிங் தான் நிகழ்ச்சி வந்து, அப்போ வந்துட்டு அப்ப நீங்க எவ்வளவு உழைப்பு கொடுக்கணும். ஒரு முதலமைச்சரா இருக்கும் பொழுது நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எங்க தளபதி கொடுக்குற அந்த உழைப்பு கூட நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. நீங்க வந்து எல்லாமே ஏற்கனவே 75 வருஷமா எல்லாமே உங்களுக்கு கட்சியில இருந்து எல்லாமே எல்லாம் ரெடியா இருக்கு. சோ இப்ப என்ன பண்றீங்க, ஏதாவது நிகழ்ச்சி நடந்தா போறீங்க வரீங்க, மக்கள் பிரச்சனைக்கு போறது கிடையாது. காலையில வந்துட்டு என்ன பண்றீங்க, வாக்கிங் போறீங்க, அது மாதிரி ஈவினிங் தான் பாக்குறீங்க. சோ எந்த ஒரு உழைப்பும் இல்லாமலே வந்துட்டு நீங்க ஏற்கனவே துணை முதலமைச்சர் ஆயிட்டு அடுத்தது வந்து அவருக்கு வந்து முடியாம வேலை செய்ய முடியலன்னு போது பட்சத்துல நீங்க தான் வந்து முதலமைச்சர் ஆக போறீங்க. அப்போ நீங்க வந்து முதலமைச்சர் ஆகணும்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போடணும், நீங்க என்ன மக்களுக்காக உழைச்சீங்க, நீங்க எங்க நேர்ல போயிட்டு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குது, இல்ல வந்துட்டு ஏதாவது பிரஸ் மீட்ல வந்து இப்ப சொல்றாங்களே எல்லாரும் பிரஸ் மீட், நீங்க எத்தனை பிரஸ் மீட் கொடுத்துருக்கீங்க, எதற்கு தீர்வு கொடுத்திருக்கீங்க, இல்ல மக்களுக்கு வந்து சப்போர்ட்டா என்ன பேசிருக்கீங்க, எதுவுமே பேசுறது இல்ல.
வெறும் அமைதியா இருந்துட்டு நீங்க 2 பேருமே சரி வெறும் நிகழ்ச்சிகள், அதாவது விளம்பரம் எது விளம்பரம் தருதோ, எது உங்களை பெருமையா பேசிக்குதோ அது வந்துட்டு அதை வந்து பண்ணிக்கிறீங்க. இப்போ அவர் அந்த கையை இது பண்றது வந்து அது என்ன இதுன்னு தெரியல, அது என்ன வைரலோ என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அதை வந்து செய்ய சொல்றாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, நீங்க இப்படி செய்யுங்க வந்துட்டு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி அது மாதிரி இது பண்றாங்களான்னு தெரியல. அவர் திரும்ப திரும்ப வந்துட்டு இன்னமும் அதே தான் பண்ணி இன்னைக்கும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில போய் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு பார்க்க வந்து அப்புறம் மக்களுக்கு வந்து வெறுப்பு தான் வரும். உங்க ஆட்சி முடிய போறது அப்படின்றதுதான் நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சுட்டு போறாங்க. சோ திருப்பியும் வந்துட்டு அங்கேயும் விளம்பரம் தான் தேடிட்டு இருக்கீங்க. அந்த செய்கையை வந்து பெருமையா பண்ணி எதுவுமே வந்து தானா வந்து வரணும். ஒரு இது வைரலோ ஒரு இது வந்து தானா வரணும். அது திருப்பி நீங்க செய்யும் போது அதோட இது வந்து அழிஞ்சு போயிடும். சோ முதல்வரும் சரி துணை முதல்வரும் சரி 2 பேரும் வந்துட்டு விளம்பரம் தான் செய்றீங்க. மக்களுக்காக உழைச்சு களத்துல போய் எந்த ஒரு இதுவுமே பண்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கூட வந்து ஒரு ஒரு கலைஞர் பெரியாருன்னு சொல்லிட்டு சமத்துவ வீடுன்னு சொல்லிட்டு வந்துட்டு முன்னையே வந்துட்டு அந்த வீடு கட்டிட்டு இருந்தாங்க. சோ அந்த வீடு கட்டிட்டு இருக்கும்போது தரம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா மழை பெஞ்சா தண்ணி வந்து உள்ள வர நிலைமைக்கு வந்து இருந்தது. அது வந்து ராமநாதபுரத்துல வந்து காதர் பாஷா எம்எல்ஏ அவர்கள் வந்து சமீபத்துல வந்து திறந்து வச்சாரு. அது வந்து பெரியார் சமத்துவ வீடு. சோ உங்க ஒரு கொள்கை தலைவர் வச்சு பேரை வைக்கிறீங்க. சோ அது தரம் எப்படி இருக்கணும், அது ஏதாவது தரம் இருக்குதா? அதை வந்துட்டு கிட்டத்தட்ட 100 வீடுகள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து காதர் பாஷா அவர்கள் வந்து திறந்து வைக்கிறாரு. திறந்து வைக்கும்போது அந்த வீடோட எல்லாம் அப்படியே கொட்டுது. அவங்க வந்து குச்சியை வச்சு பண்றாங்க. சோ அப்படியே இது பண்ணவொன்னு எல்லாமே கொட்டுது. அங்க வந்து தண்ணி வசதி கிடையாது, குடிநீர் கிடையாது, மின் இணைப்பு கிடையாது, எந்த ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸுமே இல்லாம என்ன சொல்றாங்க, நீங்க 15 நாள் நான் திறந்து வச்சுட்டேன், நீங்க 15 நாளுக்குள்ள நீங்க அந்த வீட்டுல குடியேறணும். எப்படி அந்த வீட்டுல வந்து தண்ணி வசதி இல்லாம, குடிநீர் வசதி இல்லாம, ஒழுங்கா சாலை வசதி இல்லாம எப்படி அந்த மக்கள் வந்து அங்க வந்து குடியேறுவாங்க? அண்ட் வந்து அது கொட்டுது. அது நாளைக்கு ஏதோ ஒரு மழையோ ஏதோ மழை பெஞ்சு அது ஈரமாகி அந்த வீடு மேல இடிஞ்சு விழுந்துட்டாலோ இல்ல அது வந்து ஏதாவது கொஞ்ச நாள்ல வந்து பழுதடைஞ்சிட்டா யார் பொறுப்பு? நீங்க வந்துட்டு ஒரு திட்டங்கள் வந்து செய்யறீங்க, அது வந்து முறையா செய்யறீங்களா? செய்யறது கிடையாது. அது யாரு கண்காணிக்கணும்? செய்யற அமைச்சருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்துட்டு காசு வந்து கமிஷன் அடிச்சிட்டோ இல்ல அது கீழே வேலை செய்யறோம் கமிஷன் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இது யாரு பார்க்கணும்? இது வந்து யார் வந்து இதுக்கு பொறுப்பா ஏற்பாங்கன்னா அந்த அரசை தான் கேட்பாங்க. யார் அந்த அரசு பொறுப்பு? யாரு? முதல்வர் துணை முதல்வர். நீங்க ஒரு 100 வீடுன்றது எத்தனை கோடிகள் போட்டு நீங்க திட்டம் பண்ணியிருப்பீங்க. அதுவும் உங்க கொள்கை தலைவர் பேர்ல பெரியாருன்ற பேர்ல போட்டு திறந்து வச்சிருக்கீங்க. அது வந்து அந்த வீடு வந்து உங்களுக்கு 100 வருஷத்துக்கு சொல்லணும். இது வந்து இவங்க வந்து ஆட்சியில கட்டி தந்தாங்க, இந்த வீடு 100 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். 100 நாள் கூட இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கெட்ட பேரு உங்களுக்கு தான் வரும். ஏன் நீங்க இருந்து ஒரு திட்டத்தை திறந்து வைக்கிறீங்க, அது ஏன் கண்காணிக்க கூடாது? அப்போ உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களை வந்து சரியா வேலை செய்யாம ஏமாத்திட்டு இருக்காங்களா? இல்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் பத்தி பெருசா இது இல்ல, சரி சும்மா வந்து நம்மள வந்து இப்படி புகழ்ந்து பேசுறாங்களே இதுவே போதும்ட்டு நம்ம வந்து நீங்க அந்த மாதிரி ஆட்சி செய்றீங்களான்னு தெரியல. சோ அவர் முதல்வரால முடியலனாலும் நான் கேட்கிற துணை முதல்வர் நாளைய முதலமைச்சர், நாளை முதலமைச்சரா இருக்கிறவங்க நீங்க என்ன உழைச்சீங்க? நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னா நீங்க என்ன உழைச்சிக்கீங்க? மக்களுக்காக போய் எந்த இடத்துல போய் நீங்க வெறும் வாக்கிங் போறதும் போயிட்டு இளைஞர் அணி விளையாட்டு துறையில வந்துட்டு போய் மேடைக்கு போயிட்டு பரிசு கொடுக்கறதோ இது பண்றதோ ஜெயிச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கறதோ அதெல்லாம் இல்ல. நீங்க விளையாட்டு துறையில என்ன வந்து மேம்படுத்துறீங்க? யார் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? இல்ல வந்துட்டு மக்கள் கஷ்டப்படும் பொழுது என்னென்ன வந்துட்டு ஒரு துணை முதல்வரா எங்க போய் களத்துல இருந்தீங்க? எந்த மக்களை சந்திச்சீங்க அப்படின்றது வந்து கேள்வி கிடையாது. சோ நீங்களே இங்க 2 பேரும் உழைப்பு கொடுக்காம எங்க தளபதி வந்துட்டு முழு நேரமா வந்துட்டு எல்லாமே அவர் முதல்ல நின்னு அடுத்தடுத்து எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் வேலை செய்ய சொல்லி எல்லாரும் வந்து முழு மூச்சா வேலை செஞ்சு ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் தலைமையில வந்துட்டு எப்படி ஒரு ஆட்சி நடத்துறாருன்னு பாருங்க. அப்ப தெரியும் தலைமைனா என்னன்னு. ஏன்னா மக்கள் வந்து இப்ப கஷ்டப்படுறது ஏன்னா தலைமை சரியில்லை. அதுக்கு முன்ன இருந்தாங்க கலைஞர் அவர்கள், நம்ம கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ நம்மளுக்கு மாறுபட்ட எண்ணங்கள் இருந்தாலும் தலைமை சரியா இருக்கும். மக்கள் ஏதாவது ஒரு துன்பத்துல இருக்கும்பொழுது உடனடியா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அது அதிகாரியோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க, முதல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க. மத்தபடி ஊழல் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். தலைமை வந்து சரியா இருந்துச்சு. சோ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில போயிடுச்சு. பட் இப்ப இருக்கிற தலைமை வந்து இருக்கிற தலைமையும் சரி எதிர்கட்சியா இருக்கிற தலைமைகளும் சரி ஒரு ஒரு இதை வந்துட்டு எப்படி கரெக்டா பண்ணணும், மக்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க போய் கேட்டு எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க.
சோ நீங்க இங்க ஒழுங்கா இருக்கும்போது எங்க தலைவரை பத்தி நீங்க என்ன வந்து சினிமா நட்சத்திரத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ மெதுவா அவர் ஓட்டே மாறாது, நீங்க ஓட்டு மாறி சீட்டே கிடைக்காது, நீங்க சீட்டுன்னு சோ வலுவான போட்டின்றீங்க. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு தளபதி ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய புதுசா எதிரி வராங்க. வந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு புதுசா எதிரி வரும்போது நீங்களே வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க. சோ ஒவ்வொரு படியா நீங்க இறங்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு படியா வந்து ஏறிட்டு இருக்காரு. தளபதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு இந்த நாட்டை ஆள. அப்படி உங்களுக்கு நீங்க தகுதி இருக்குன்னா நீங்க மக்களுக்காக களத்துல வந்து செய்யுங்க. அப்புறம் அந்த தகுதி வந்து உங்களுக்கு மக்கள் வந்து தீர்மானிப்பாங்க. நீங்க துணை முதல்வருக்கு இவ்வளவு சொன்னீங்களே, கண்டிப்பா சொல்றேன், அவர் உங்க ஸ்பீச்சை கேட்டா கூட அவருக்கு இது மண்டையில ஏறி இருக்காரு. ஏன்னா அவருக்கு காலையில வாக்கிங் போகணும், பக்கத்துல இருக்க டீ கடையில போயிட்டு டீயை குடிக்கணும், 4 போட்டோ எடுக்கணும், அதுக்கடுத்து மறுபடியும் வந்து அவரோட பெற்று கூட விளையாடணும், அதுக்கடுத்து அவரோட ரொட்டீன் லைஃப்பை பார்க்கணும். அவருக்கு துணை முதல்வர்னு ஒரு பதவி கொடுத்துருக்கு, மக்களை போய் சந்திக்கணும்ட்டு கிடையாது. இல்ல காலையில இந்த டீ குடிக்கிற டைம்ல வந்துட்டு 2 பேரை வந்துட்டு பார்க்க வேண்டியது, கையாட்ட வேண்டியது, அதோட போயிட வேண்டியது. எனக்கு தெரிஞ்ச அவர் நான் வேற எதுலையுமே பார்த்தது இல்ல. அவர் வேற ஏதோ வச்சு இது பண்ணிட்டான்னு பார்த்தா, இல்ல ஏதாவது ஒரு ப்ரெஸ் வரும்போது எதுவும் கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் போயிருவாரு. இல்லைன்னா ஏதாவது படத்துல வல்லு இருக்க டைலாக பேசிட்டு போயிருவாரு. இதுல இதுல ஒண்ணு நீ புரிஞ்சுக்கணும், இது ஒரு அதிகாரம். இது அட்லீஸ்ட் அந்த அதிகாரத்தை எந்த அளவுக்கு பிரயோகப்படுத்த முடியும், எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதாச்சும் கொஞ்சம் சுவைச்சு பார்க்கணும்ல. நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 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 ஐடியாவாச்சும் இருக்கணும்ல. அது கூட ஒரு துணை முதல்வர் பண்ண மாட்டேன்றாருன்னா அப்புறம் அவர் என்னதான் சொல்றது? அவருக்கு இருக்க அந்த ப்ரிவிலேஜை கூட அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு. நம்மளுக்கு கோவமே அதுதான். அவருக்கு அவ்வளவு ப்ரிவிலேஜ் இருக்கு அஸ் டெப்டி சிஎம்மா. அது ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இல்ல, கொஞ்சமாச்சும் அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே நம்மளால இதுல தலையிட்டு நம்மளால இது செய்ய முடியும் அப்படின்ட்டு. பேரா நிறுவனத்துக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டு டெப்டி சிஎம் வாங்குனீங்க? இது எவ்வளவு ஒரு விஷயம்னு சொல்றீங்க பாருங்களா. ரொம்ப மோசம் இந்த ஆட்சி, உங்க ரொம்ப வாய்ஸ் மோசம். அப்பப்ப கட் ஆகுது. லிட்டரலி அவரோட ஸ்டஃப் என்னங்கிறது அவர் புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு டீம் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதே டைலாக பேசுறது. ஸோ லிட்டரலி வந்துட்டு இது எனக்கு எனக்கு எப்படி தோணுதுன்னா, வெல் ரைட் அண்ட் ஸ்கிரிப்டடு, பட் அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு மொக்க ஸ்கிரிப்ட். அதை வச்சுட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணன்னு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான எந்த இதுவுமே கொடுக்காம இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, அதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. பட் அதுக்கு பதிலா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு எப்படி சொல்ல, இந்த எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு இது செய்ய முடியலன்னா அதுக்கு ஒரு எருமை காரணம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, இதை ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க இது பண்ண போறோம், அப்படிலாம் கிடையாது. உடனே வந்துட்டு யார் மேலேயாச்சும் பழி தூக்கி போடலாம். தேல்பத்ரி சிங் எங்க அந்த ஆட்டோக்கார தம்பி, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணும்போது நம்மளால ஏத்துக்கிடவே முடியல. ஈவன் வந்துட்டு சிஎம்ஆ இருக்கட்டும், டெப்டி சிஎம்ஆ இருக்கட்டும், அதர் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், தேவையான ஸ்டஃப் அவங்களுக்கு வந்துட்டு பொறுப்பு இருக்கு, அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கான அந்த ஆளுமை இருந்துமே இப்படி ஒரு தவறு நடக்கும்போது அந்த தவறு அவங்க தட்டி கொடுத்துட்டு தான் போறாங்களே தவிர்த்துட்டு தட்டி கேட்க மாட்டாங்க. திமுகவை சார்ந்தவன் வந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தான்னா அவனுக்கான கடுமையான தண்டனையா வந்துட்டு அந்த கழகம் கொடுத்துருக்கணும், இல்ல அதை கொடுக்கறதுக்கான முயற்சிகளையே எடுத்திருக்கணும். பட் இங்க என்ன நடக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் நடக்குது. உடனே வந்துருவாங்க, நாங்க என்னது பண்ணோம்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டா வந்துட்டு இல்ல அவர் வந்துட்டு எப்படியோ தெரியாதனமா வந்துட்டு சிஎம் சார் கூட டெப்டி சிஎம் சார் கூட எல்லாம் போட்டோ எடுத்துட்டாங்க, அது எங்களுக்கே தெரியாது. ஒருத்தர் வந்துட்டு டாப் மோஸ்ட்ல இருக்க 2 பேர் கூட வந்துட்டு க்ளோஸ்ல போட்டோ எடுக்காங்கன்னா கண்டிப்பா தேவை லாட் ஆஃப் இன்ஃபுளுசஸ், அதை முதல்ல தெரிஞ்சிருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஃபுளுஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கட்சியோட பேரை, கட்சியோட